எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு நடிகர் எல்லாம் கட்சி தொடங்கிறாங்க. கட்சி தொடங்குற பெருசு இல்ல, அந்த கட்சியை முறையாக கொண்டு போகணும். அந்த மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கும் கட்சியாக இருக்கணும். மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். வெறும் ரசிகர்களை வைத்து மட்டும் ஆட்சிக்கு வர முடியாது. மக்கள் ஏகபித்தம், மக்களுடைய ஆதரவு இருக்கும். அந்த ஆதரவு இருந்த ஒரு தலைவன் மாநில புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான். இல்ல அவரோட கட்சி எந்த புது கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இல்லை அவரும் பாவம் மாற்றி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமா அவர் மாநாடு நடத்துகிற ஏன் அவ்வளோ பயம்னு கேட்குறேன். ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே, வந்து எல்லாரும் சேர்ந்து களத்தில் இருப்போம். யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும், நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், அவ்வளோதான். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. விஜயோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துறதுக்காக காவல்துறையிட அனுமதி கோரியிருந்தாங்க. காவல்துறை தரப்புலேருந்து ஒரு 21 கேள்விகளை, அதாவது அந்த மாநாடு நீங்கள் எப்படியெல்லாம் நடத்த போகிறீங்க அப்படிங்கிறத தொடங்கி ஒரு 21 கேள்விகளை காவல்துறை சார்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கேட்டிருக்காங்க. அவங்க அதற்கான பதிலை கொடுக்க இருக்காங்க. இந்த சூழலில் தான் செல்லூர் ராஜு ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா, வெறும் ரசிகர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சிட முடியாது, ஆட்சியை பிடிச்சிடவும் முடியாது. நீங்கள் மக்கள் ஆதரவு வேணும், மக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை நோக்கிய ஒரு கேள்வியை செல்லூர் ராஜு எழுப்புறாரு. இந்த மாநாடு தொடர்பான பிரச்சனைக்கு பாஜக கிட்டேருந்து, அதாவது தமிழிசை சவுந்தரராஜன்கிட்டருந்து ஒரு ரியாக்ஷன் வந்திருக்குது. என்னென்னா, ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அவங்க மாநாடு நடத்தட்டுமே, அதை பார்த்து ஏன் ஆளுங்கட்சி பயப்படுது அப்படிங்கிற கேள்வியை தமிழிசை சவுந்தரராஜன் முன்னெழுப்புறாங்க. இது ஒரு கோணம். இன்னொரு பக்கம் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் விஜயோட மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வர இருக்காரு அப்படிங்கிற பேச்செல்லாம் கூட எழுந்துச்சு. இந்த சூழலில் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கி சைக்கிள் ஓட்டக்கூடிய வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதையொட்டி ராகுல் காந்தி ஒரு ட்விட்டர் ஒன்று போடுறாரு. உங்கள் கூட, அதாவது சகோதரரே, உங்கள் கூட சேர்ந்து நாம் இணைந்து எப்போது சென்னையில் சைக்கிள் ஓட்டலாம் அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்ப, அதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்தே ஒரு பதிலையும் கொடுத்துருக்காரு ராகுலுக்கு. சென்னையில் நாம் 2 பேரும் இணைந்து சைக்கிள் ஓட்டலாம், உங்களுக்கு தர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று கூட பாக்கி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு தரணும், அதை கொடுத்துட்டு அப்படியே லஞ்சும் சேர்த்து வீட்டில், அதாவது மதிய உணவும் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராகுலுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ராகுலோட அந்த அழைப்பு, அதுக்கு முதலமைச்சர் சொன்ன பதில் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் 2 மிக முக்கியமான கேள்வி எழுந்து நிற்குது. ஒன்று, விஜய்க்கு பாஜக வலைவிரிக்குதா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, விஜய்கிட்டிருந்து விலக ஆரம்பிச்சிருக்குதா அதிமுக அப்படிங்கிறது இன்னொன்று. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன், அதேபோல் விஜயுடைய ஆதரவாளர் மணிகண்டன் வீராசாமி, மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் சுகுணா திவாகர், அதேபோல் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவங்களும் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ராமசுப்ரமணியன் சார் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ராமசுப்ரமணியன் சார், முதல்ல இந்த விஜயோட மாநாட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். விஜயோட மாநாட்டுக்கு காவல்துறை சார்பாக 21 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்குது. வழக்கமாக ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடத்தினா இந்த மாதிரியான கேள்விகள் காவல்துறை எழுப்புறதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான். இதை பாஜக ரியாக்ட் பண்ணுது. ஏன் உங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியை நோக்கி தான் அவங்க கேட்குறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? டாக்டர் தமிழிசை தலைவராகவும் இருந்திருக்காங்க பாஜகவினுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அவர்கள் இருக்கும்பொழுது கூட நிறையா மாநாடுகள் நடத்தப்பட்டன. அந்த சமயத்தில் இது போன்ற கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க இருக்கும்பொழுது நானும் அந்த கட்சியில் பயணித்தவன். அதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான். ஒரு மாநாடு நடக்கின்றது என்றால் ஒரு சில கேள்விகள் இருக்கும். அதனால் மாநாட்டை தடை செய்ய போகிறதா அர்த்தம் கிடையாது. அவங்க சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற முறையில்
அரசாங்கம், அதாவது குறிப்பாக காவல்துறை, அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர், இவங்கெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு கேள்விகள்லாம் கேட்பது என்பது வழக்கம்தான். ஆனால் அதை வந்து ஒரு பெருசாக அதை ஒரு விஷயமா எடுத்துட்டு இன்னைக்கு சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ராகுல் போட்ட ட்விட்டையும் அப்படியே கடந்து போயிட முடியாது. ராகுல் வந்து அந்த மாநாட்டுக்கு, விஜயோட மாநாட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் தகவல் பரவிட்ட அந்த நேரத்தில் எப்போ உங்க கூட இணைந்து சென்னையில் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. முதலமைச்சர் சற்று முன்னாடி தான் அதுக்கு பதிலும் கொடுத்திருக்காரு. கரெக்ட். சேர்ந்து ஓட்டலாம் வாங்க, ஸ்வீட் பாக்ஸும் காத்திருக்குது, மதியம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு இருக்காரு. அந்த கூட்டணி சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதா எடுத்துக்கலாமா இதை? அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். ரெண்டு பேருக்கு நல்ல உறவு இருக்கின்றது. டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல உறவு இருக்குது. அதை தாண்டி பர்சனலாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ராகுல் காந்திக்கும் நல்ல உறவு என்பது இருக்கிறது. அதனால் அது வந்து அதுக்கு போய் அவர் வரப்போகின்றார், முன்னாடியே ராகுல் காந்தி திரு விஜயை கூப்பிட்டார், அதன் காரணமாக இதெல்லாம் ஹேஷியங்கள்லாம் ஓடின்றதுன்னா அதெல்லாம் அர்த்தமே கிடையாது. டெஃபினட்டாக இது வந்து டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள தொடர்பு என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். சில விஷயங்களில் ஏதாவது ஒரு சில இப்போ கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதாவது பேசினாங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அப்பப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, இது நெருடர்கள் சில சமயத்தில் இருக்கும். அதனால் ரெண்டுத்துக்கும் அந்த வித்தியாசங்கள், வேறுபாடுகள் ரொம்ப பெருசாக ஒய்டன் ஆகிடும். அதுக்காக இங்கே வரப்போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா இது வந்து ஒரு அதீதமான கற்பனையாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் ஒரு என்ன தனிப்பட்ட முறையில் இவர் போய் இன்விடேஷன் கொடுத்தாருன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணார், உங்களுடைய மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து மாநாடு அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவர் நடத்தின சமயத்தில் கலைஞருக்கே போய் இன்வைட் பண்ணார் அவர். எஸ், எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இவருக்கு போய் கூப்பிட்டாங்கன்னா மாநாடு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு லெட்டர் போடுவார்னு நினைக்கிறேன் நான். அதை தாண்டி ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இன்ஃபேக்ட் டிஎம்கேனுடைய அந்த கூட்டணி என்பது ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அதில் ஒன்றும் விரிஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் அது மாதிரி ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கின்றேன். இது 2026 ஏன்னா தே ஹவ் ப்ரூவ்டு தேர் ஒர்த். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றிகளை அவர்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ எதுக்காக நாம் அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வரணும்? சரி, ஒன்று. ரெண்டாவதாக தனிப்பட்ட முறையில் டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், திரு ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதெல்லாம் அப்படியே தான் தொடரணும். அதில் வந்து நாமளாக ஹேஷியம் வச்சுட்டு அவர் வந்துடுவார். கேட்போம் மணிகண்டன் வீராசாமிகிட்ட கேட்போம். விஜய் தரப்புலேருந்து வந்திருக்காரு. மணிகண்டன், இப்போ வந்து மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகிறது. அவர் சொன்னது போல், சார் சொன்னது போல் மாநாட்டுக்கு வந்து எல்லாருக்கும் நாம் வந்து அழைப்பு எடுக்கலாம், கூப்பிடலாம். ராகுல் காந்தி வரப்போகிறாரு மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் தான் இன்றைக்கி வந்து எப்போ இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் அப்படிங்கிற அந்த பதிவு, அதுக்கு முதலமைச்சர் சொன்ன பதில் எல்லாத்தையுமே பார்த்தோம். இதை எப்படி எடுத்துக்கிறது? இது யார் கிளப்பி வருது? அப்போ ராகுல் வரப்போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடக்குதுன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு அழைப்பு கொடுக்கறதுன்றது ஒரு சம்பிரதாயம். இதை வந்து ஒரு பெரிய விவாதமாக நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் வந்து கருதுகிறேன். இது வந்து ஒரு புதுசாக ஒருத்தவங்க ஒரு வீடு போகிற மாதிரி தான். நம்ம வீடு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோன்னா பெரியவங்களை கூப்பிட்றது, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு கட்சி மாநாடு ஒரு நட்பின் அடிப்படையில் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லலாம், வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லலாம். வர்றதும் அவங்களோட விருப்பம். அதே மாதிரி இவங்கள தான் அழைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது, இவங்கெல்லாம் வரணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாநாடே பார்த்தீங்கன்னா அவரோட கொள்கைகளை வந்து பிரகடனம் பண்ணுற மாநாடு தான். இதுதான் வந்து ஹைலைட்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிர்வாகிகளும் ரசிகர்களும் தான் இந்த வந்து பெருவாரியாக அங்கே வருவாங்களாண்டி. அதை தாண்டி இவங்க வந்து அந்த கட்சியிலேருந்து வருவாங்க, இந்த கட்சியில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 4 முதலமைச்சர் வரான்னு கூட வந்து செய்திகள் வந்தது. அது எல்லாமே வந்து அடிப்படையில் வந்து இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு நமக்கு வந்து தெரியாது. இது வந்து ரூமராக கூட இருக்கலாம். இதை வந்து யார் கிளப்பி விட்றாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. அப்படியே அவங்க வந்தாலும் இதில் எதுவும் தவறு எதுவும் கிடையாது. ஒரு மாநாட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அதை வச்சு இன்னும் வந்து பார்ட்டியே நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகாத காலத்தில் இப்போ நம்ம ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நிச்சயமாக அவங்க வராங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ணுவோம், அவங்களுக்கான உரிய மரியாதை கொடுத்து ரிசீவ் பண்ணுவோம். சரி. சுகுணா திவாகர், இந்த 2 விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வந்து மாநாட்டுக்கு, அதாவது விஜயோட மாநாட்டுக்கு ஒரு பக்கம் ராகுல் வரப்போகிறாரு அப்படிங்கிற அந்த தகவல் 2 நாளாக பேசப்பட்டு வந்த சூழலில், இன்னொரு பக்கம் இந்த கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணிக்குள்ளேயே குழப்பங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்ட சூழலில் இன்னைக்கு ராகுல் காந்தியோட அந்த ட்விட், அதாவது சைக்கிள் ஓட்டுறது தொடர்பாக அவர் போட்ட ட்விட் ஒரு பக்கம், அதுக்கு முதலமைச்சரோட பதில் ஒரு பக்கம். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ஒன்று இதை 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று,
ராகுல் காந்திக்கும் அல்லது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு, இன்னொரு பக்கம் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு. விஜய் ஏற்கனவே வந்து ராகுல் காந்தியை பார்த்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ராகுல் காந்தி நேரடியாகவே போய் சந்தித்தார். அப்போ என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் வந்து அவர் இளைஞர் காங்கிரஸில் சேருவதற்கான வயதை தாண்டி விட்டார் விஜய் அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அவர் நரேந்திர மோடியை கூட விஜய் சந்தித்திருந்தார். அது எல்லாமே ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்ததே தவிர அவர் நேரடியாக ஒரு வலுவான அரசியலை வைத்து அப்பெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் வருகை அப்படிங்கிறது அன்றைக்கி விஜயிடம் இல்லை. இன்றைக்குமே கூட விஜய் தன்னுடைய இந்த மாநாடு வரைக்குமே கூட விஜயினுடைய கொள்கை என்ன, அவர் எந்த பக்கம் போகப் போகிறார் அப்படிங்கிறதுமே உறுதியாக யாருக்கும் தெரியாது. அவருடைய அறிக்கையாக இருக்கட்டும் அல்லது உறுதிமொழியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து மதச்சார்பின்மை, சமூக நீதி, மாநில உரிமைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டாலுமே கூட அது உறுதியாக அது ஒரு காங்கிரஸ் ஆதரவு அல்லது ஒரு இடதுசாரி தன்மையுடையது அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிங்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த அடிப்படையில் ராகுல் காந்தி இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. இன்னொரு பக்கம் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு உறவு என்பது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸை தாண்டி டெல்லியிலேயே அது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஏன்னா வந்து முதல் முறையாக பிஜேபி அல்லாத எல்லா கட்சிகளையும் ஒரு கூட்டணியில் கொண்டு வந்து ஒரு வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்தது வந்து திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தான். தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் அவர் வெற்றியை ஈட்டி இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் செய்ததை ராகுல் காந்தி முன்பே செய்திருந்தால் கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். கடைசி 2 ஆண்டுகளில் தான் வந்து ராகுல் காந்தியும் சரி காங்கிரஸும் சரி தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். ஓபிசி அரசியலில் இருந்து ஆரம்பித்து எல்லா அரசியலும் முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா பிஜேபிக்கு இன்னும் கூட கடுமையான போட்டியை கொடுத்திருக்கலாம், அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை வந்து மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு முன்னோடியாக திமுக கூட்டணி தான் இருந்ததுங்கிறது காங்கிரஸுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திமுகவுடைய பல்வேறு விதமான விஷயங்களை வந்து காங்கிரஸ் கடந்த காலங்களை விட இப்போ தான் ரொம்ப அழுத்தமாக பேசுகிறது. அது மாநில உரிமைகளாக இருக்கட்டும், இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அல்லது இந்தி திணிப்பு எதிர்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் கடந்த காலங்களில் காங்கிரஸுக்கு எதிராகத்தான் திமுக பேசியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திமுக எந்தெந்த கொள்கையெல்லாம் பேசுகிறதோ அதை தேசிய அளவில் காங்கிரஸ் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில், குறிப்பாக ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில் எந்த விதமான விரிசலோ அல்லது வந்து ஒரு உரசலோ இல்லாத ஒரு சூழலில் ஒரு வதந்திகள் தான் இப்படி பரவிக்கிட்டு இருக்கிற சூழலில் அதெல்லாம் இல்லை, திமுகவோடு தான் தொடர்ச்சியாக பயணிக்கப் போகிறேன் என்பதைத்தான் இந்த சைக்கிள் தொடர்பான ராகுல் காந்தியுடைய ட்வீட்டு உறுதிப்படுத்த. இன்னொரு பக்கம் கடந்த வாரம் வரைக்குமே கூட செல்லூர் ராஜுவே சில விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தார். அதாவது வந்து விஜயோட கூட்டணி அப்படிங்கிறது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்த செல்லூர் ராஜுவே இன்னைக்கு திடீர்னு அப்படியே ஒரு யூட்டன் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. வெறும் ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டே ஆட்சியை பிடிச்சிட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த தமிழக வெற்றி கழகத்தை விட்டு அதிமுக விலகி வருதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை பற்றி அவங்க இது வரைக்கும் ஒன்றுமே பேசலை. இல்ல, தமிழக வெற்றி கழகத்தோட சொன்னதை சொல்கிறேன். அதிமுக இப்போ சீமான் வந்து வெளிப்படையாகவே சொன்னார், ஐ ஆம் வெயிட்டிங், நான் வந்து கூட்டணி வந்து விஜயோடு வைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார்வையாளராக கண்டிப்பாக முதல் தேர்தலில் விஜய் கூட்டணி வைக்காமல் தனியாகத்தான் வருவார் அப்படின்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் தனியாக வந்தால்தான் அவருடைய பலம் என்ன, மக்களிடம் அவருடைய செல்வாக்கு என்ன, எந்த அளவுக்கு வாக்குகளை அவர் வந்து கவர முடியும் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு அவர் வர முடியும். அதனால் அவர் சீமானுடைய அதிமுகவுடைய கூட்டணி வைக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. அது தெரிஞ்சதுனால தான் சீமான் சில நாட்களுக்கு முன்னால் நாங்கள் வந்து 2026 தனியாகத்தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னால் விஜயனுடைய வருகை என்பது அதிகமாக பாதிக்கப்பட போவது அதிமுகவையும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்ல நினைக்கக்கூடியவருடைய வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு போகிறது. அந்த வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுங்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கணிசமான தாக்கம் இருக்கும். அதிமுகவுக்கு ஏன் பாதிப்பு இருக்கும் விஜயனுடைய வருகை அப்படின்னு சொன்னால், அதிமுக என்பது தொடர்ச்சியாகவே எம்ஜிஆர் காலத்திலேருந்தே தனிநபர் கவர்ச்சியை மையப்படுத்திய கட்சி. அதில் கொள்கையெல்லாம் பெருசாக கிடையாது. எம்ஜிஆர் அதுக்கடுத்து ஜெயலலிதா என்கிற 2 தனிநபர்களுடைய ஆளுமை தலைமை அந்த கவர்ச்சியை மையப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு தனிநபர் தலைமை ஒரு கவர்ச்சி என்பது இன்றைக்கி அதிமுக இல்லாததான் அதிமுக தொடர்ச்சியாக தோல்வியை அடைவதற்கான காரணம். இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை தக்க வைத்துக் கொண்டாலுமே கூட எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல அவர் தன்னை நிரூபித்துக் கொள்ளவில்லை. அப்போ அந்த தனிநபர் கவர்ச்சிங்கிறதுக்கான ஒரு இடம் காலியாக இருக்கிற பொழுது விஜய் வந்தால் அதிமுகவுடைய ஒரு கணிசமான வாக்குகள் விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற பயம் அதிமுகவுக்கு இருக்கிறது. அதுதான் இந்த செல்லூர் ராஜுடைய வார்த்தைகளில் தென்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். ரைட்டு, தமிழ்மணி சாரோட பார்வையை கேட்டுருவோம். செல்லூராஜ் பேசினதை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து ராகுல் காந்தியோட ட்விட்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ராகுல் காந்தி முதல்ல சொல்லி அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே.
முதல்ல இப்போ ஃபார்முலா ரேஸ் முடிஞ்சு போச்சு. ராஜீவ் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் சைக்கிள் ஓட்டினாங்கன்னா என்ன ஆகும்? எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகும்? எவ்வளோ பேர் வருவான் வேடிக்கை பார்க்க? காசு என்ன நடக்க போகுது? இல்லை ப்ளீஸ், இல்லை சார், அவங்க ஏதோ வேடிக்கையாக சொன்னதை வந்து ஒரு அன்போட வெளிப்பாடு, ஒரு அன்போட வெளிப்பாட்டை அங்கே காட்டுறாங்க. காதல், அன்பு, ஓகே, ஆசை, பாசம், இதெல்லாம் அழகான சினிமா வார்த்தைகள் தான் சார். ஃபார்முலா ராசி என்னாச்சுன்னு தெரியும் நமக்கு. 2 நாள் என்னெல்லாம் பண்ணோம் டிராஃபிக்குன்னு. இப்போ அடுத்து சைக்கிள் ரேஸு, ஒரு அகில இந்திய தலைவரும் மாநில முதலமைச்சர். கற்பனை நல்லா இருக்குது. நடக்க வேண்டாம் என்று இறைவனை மனமாற வேண்டிக் கொள்கிறேன். 1 இது சார், செல்லூர் ராஜு சொல்கிற கருத்து சரின்னு தான் நான் கருதுகிறேன். இன்னும் திரு விஜயுடைய கட்சி ஒரு அரசியல் இயக்கமாக மாறவில்லை என்று நான் மனமாற கருதுகிறேன். அவர் சார் சுகுணா திவாகர் இல்லை, சுகுணா திவாகர் சொன்னது தானே இதை சொல்ல வரீங்க பதில்? இல்லை, இந்த அரசியல் கட்சி செல்லூர் ராஜு நீங்கள் ரசிகர்களை வச்சுக்கிட்டே கட்சி நடத்த முடியாதுன்னு சொன்னது தானே சிறப்படம். உண்மை சார், நடத்த முடியாது. திரு விஜய்க்கே மக்களுடைய பிரச்சனைகள் தெரியுமா? அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டாரா? சகோதரர் பதில் சொல்லிட்டு சந்தோஷம். நான் கேள்வி கேட்டு ராத்திரி கூட சாப்பிடப்படல. அவர் ரசிகர்கள் மாறுறது பார்ப்போம், பொறுத்திருந்து நான் வெயிட் பண்ண தயாராக இருக்கிறேன். பட் திரு விஜய் அப்படி என்கிற ஒரு ஹீரோ, ஒரு உயர்ந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோ, அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறிட்டாரா அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மக்களின் பிரச்சனைகள் அவருக்கு தெரியுமா? வேற ஒன்றும் நான் அப்புறம் வேற ஒன்றுமே கம்யூனிசம் தான் என்ன, அதில் நான் சித்தாந்தங்கள் கேட்கல, வேண்டாம். அந்த காலம் தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு. ரேஷன் அரிசி கிலோ எவ்வளோன்னு தெரியுமா அவருக்கு? யார் வேணால் சொல்லலாம், அவர் சொல்லணும். ஆனால் பதில் நான் ஒரு நெஞ்சில் குடியிருக்கணும்னு அவர் நினச்சாருன்னா, இல்லை ஏன் நெஞ்சில் அவர் குடியிருக்கணும்னா, மக்கள் பிரச்சனைகள் என்ன என்பதை முதலில் திரு விஜய் தனக்கு தெரியும் என்று அடுத்தவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். 3 முறை 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் எலக்ட்ரிசிட்டி ஏற்றுனாங்களே, எதை எவ்வளவா ஏற்றுனாங்க, ஒவ்வொரு முறையும் எவ்வளவா இருந்துச்சு, அது அடுத்த முறை எவ்வளவா வந்துச்சு. இதெல்லாம் மக்கள் பிரச்சனை சார், தமிழ் மொழிக்கு உள்ள பிரச்சனை அல்ல, யாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. இதையெல்லாம் அவருக்கு தெரியுமா? பஸ்ஸு தமிழ்நாட்டில் எத்தனை வருஷமாக பென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பஸ் ஒர்க்கர்ஸுக்கு. மக்கள் பிரச்சனை. சிபிஎம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஏதோ கண்டுபிடிச்சி சொல்லல, அதெல்லாம் அது அவருக்கு தெரியுமா? எத்தனை வருஷமாக கொடுக்கல பென்ஷன் கொடுக்க. ஒரே ஒரு கேள்வி இது எனக்கு தோணிச்சு, டக்குன்னு கேட்டலாம் நினைக்கிறேன் நான். ஜெயலலிதா இருந்த வரைக்கும், அவங்க ஆட்சியில் இருந்த சமயத்துலேயும் சரி, இல்லாத சமயத்துலேயும் சரி, ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அதிமுகன்னு சொல்லுவாங்க, ஜெயலலிதா சுற்றி வந்து ஒரு வளையம் இருக்குது, அதை தாண்டி அவங்கள ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே அந்த வளையங்கிறது இப்போ வந்துருச்சா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இப்போயா சார், அவர் இன்னும் அரசியல்வாதியாகவே மாறல. அரசியல்வாதியாக மாறினா தான் கட்சி வரும், வளையம் வரும். அங்கே நில்லு இங்கே நில்லு. செக்ரட்டரியா 18 அடி வரலாம், பொதுச் செயலாளராக 8 அடி வரலாம் என் பக்கத்தில். அதான் நீங்கள் சொல்கிற வளையம்ங்கிறது. நான் ரைட்டாக சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறேன். சரியாதான் சரி. அது வந்து அவர் ஒரு அரசியல் தலைவராக மாறி பொதுச் செயலாளர், செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு, இது சார் இது வந்து 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் போட்டு கொடுத்துட்டு போன பாதை. இனி யாரும் மாற்ற முடியாது. அரசியல் வர்க்கம் மாற்ற முடியாது, நடிகர்கள் வந்தாலும் மாற்ற முடியாது. இதை ஃபாலோ பண்ணால் தான் இங்கே அரசியல். தயவு செஞ்சு எந்த காழ்ப்புணர்ச்சி எனக்கு கிடையாது, யார் மேலேயும் கிடையாது. அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் நடத்தணும்னா இந்த 2 கட்சிகள் குறைந்தது ஒரு 60 ஆண்டு காலமாக என்னென்னலாம் பண்ணினாங்க, நாம் வேற ஒன்றுமே சொல்லலை. அதெல்லாம் வந்தால் தான் ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா வளையம் வந்துச்சுங்க. அந்த வளையம் இருந்ததுனால தான் அந்த கட்சி கெட்டு போச்சு. ஒரு அவருடைய தோழி இப்பயே வந்துருச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா பல பேரோட புலம்பல் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. சரி, நம்ம அதை பேசலாம். அடுத்த வரைக்கும் வந்ததாக நான் கருதவில்லை. அவரும் முதல்ல என்னுடைய ஒரே ஒரு கருத்தை சொல்லினா, நீங்கள் மற்றவங்கள்ட்ட கருத்து பிஜேபி நெருங்குகிறதா அப்படிதான் நீங்கள் கேட்டிருக்கிறது கலைஞர் வசனம் மராசகத்தில், தூங்கினவனை அடித்து எப்படின்னா முழிக்கிறடா செய்வான் அப்படின்னு அதான் கேட்டிருக்கீங்க நீங்கள். அது உண்மைதான், அவர்கள் நெருங்குகிறார்கள் என்று கருதுகிறேன்.
பாஜக நெருங்குது விஜயோட. சுமந்திட்ட இந்த கேட்டு ஒரு ஒன்றரை விஷயத்தை சொல்லிடுறேன் சேர்த்து எல்லாரும் இல்லை எல்லாரும் கேட்கட்டும். அதுக்கு தான் திமுகவையோ அதிமுகவையோ விட்டுவிட்டு இனி தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை என்று நான் கருதுகிறேன். அதாவது மாநில அரசியலில் சரி, நீங்கள் மத்திய அரசியலில் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க, வேணாம். அந்த சூழ்நிலையில் பார்க்கிற போது ஆளுங்கட்சியான திமுகவோட அவர் கூட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு திரு விஜய் கிடையாது. அப்படி பார்த்தால் அவர் அதிமுகவோடு தான் கூட்டு வைக்க வேண்டும். இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லுவது நானல்ல, எல்லா பத்திரிகைகள் 2 டிவின்னா பேர் சொல்கிறேன். திரு KN நேரு சொல்கிறாரு 24 மாதிரி நமக்கு 26 இருக்காது, சுமூகமாக இருக்காது 26. இதுக்கு பிறகு எல்லாம் வேணால் கிளங்க யார வேணாம். சரி, ஓகே ஓகே ஓகே. சுமன் சார் உங்களோட பார்வை இதில் என்ன சார்? அதாவது விஜய் விஷயத்தில் வந்து விஜய் கூட பாஜக நெருங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு தமிழிசையோட பேட்டி அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக விஜய்கிட்ட கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருச்சா, செல்லூர் ராஜு பேசுனது கேட்குறேன், விலக ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக எழுதி நிற்குது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஒரு செல்லூர் ராஜு பேச்சை வச்சுக்கிட்டு நம்ம விலக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இல்லை. அடிப்படையாக 2 விஷயம் திரு தமிழ்மணி சொன்னதில் நான் பல விஷயங்களை ஏற்றுக்கிறேன். ஒன்று வந்து விஜய் வந்து முழு நேர அரசியலில் இன்னும் வரலை. கட்சி அறிவிக்கிறது, கொடி சொல்கிறது, உறுதிமொழி ஏற்றுக்கிறதெல்லாம் முழு அரசியலுக்கு வந்ததாக அது முழு அடையாளமாக இருக்காது. அவர் நிகழ்வுகளில் பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்களே, மாநாடு நடத்தி இல்லைங்க. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக நீங்கள் இப்போ இன்னும் ஒரு படம் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால ஸோ நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு அவர் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் ஆனால் தான் அவர் எப்படி அந்த அரசியல் இது போகுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் தினமும் வந்து முழுநேர அரசியலில் ஈடுபடும் அரசியல் தலைவர்கள் செய்வதை நீங்களும் செய்ய வேண்டும். அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் பேஸை உருவாக்கணும், அந்த ஆர்கனைசேஷனோட தொடர்பில் ரெகுலராக டெய்லி கான்டாக்டில் இருக்கணும். ஸோ அது மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கலாம், மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியனுடைய நடவடிக்கைகள், அதெல்லாம் வந்து அவர் பின்பற்றணும். ரெண்டாவது, கூட்டணி இல்லாமல் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. அது கிட்டத்தட்ட எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. கூட்டணி வைத்தால், யாரோட கூட்டணி வைத்தால் வாய்ப்பு? இதில் வந்து நானும் ஐ அக்ரி கம்ப்ளீட்லி வித் வாட் திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னது. திமுக அல்லது அதிமுக இந்த 2 கட்சிகள் இல்லாமல் விஜய் யாரோட கூட்டணி வைத்தாலும் அது வெற்றி பெறுவதற்கான ஒரு கூட்டணியாக மாறுவது மிகவும் கடினம். ஏன்னா உங்களுக்கு இந்த 2 கட்சிகள், என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் அவருடைய ஆப்ஷன்ஸ், ஒன்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்துக்கலாம், இப்போ தனித்து போகலாம் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலில் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸோ தேர் இஸ் நோ கேரண்டி. ரெண்டாவது, அவருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றால் இந்த 2 திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாதான் பிரதிநிதித்துவம். அடுத்த அசம்பிளியில் டிவிகேலிருந்து ஒரு 4 எம்எல்ஏயோ 5 எம்எல்ஏயோ இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இதுதான். திமுகவோட போவாருன்னு நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா தொடர்ந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நெருடல், ஒரு பிரச்சனை இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. அது வந்து ஐ குட் பி ராங், அது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஒருவேளை அவர் அதிமுகவோடு போனால் 2 அட்வான்டேஜ் அவருக்கு. ஒன்று, அதிமுகவுடைய ஓட்டு வந்து பெருமளவில் இந்த யூத் ஓட்டு கிடையாது, இளைஞர்கள் வாக்கு கிடையாது. எல்லாம் 35 வயசு 40 வயசு பழைய ஜெயலலிதா வந்து அட்மைரர்ஸு, அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் அட்மைரர்ஸு, அந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க்கு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சார்னா நிச்சயமாக அது இளைஞர்கள் வாக்கு அந்த கூட்டணி பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஒரு காம்ப்ளிமெண்டரி அலையன்ஸாக அது இருப்பதற்கு அதிமுக அதை ஏத்துக்குமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுகவுக்கு விஜய் வராருன்னா யாரோட தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி வந்துடும். எடப்பாடி தலைமை அவர் ஏத்துக்குவாரா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. அதிமுக தலைமை அப்படியே கடந்துட முடியாதுல்ல. எப்படிங்க? ஏங்க இல்லைங்க, என்ன சொல்றீங்க? எப்படிங்க இப்பதாங்க அரசியலுக்கு வரேன் நான் நாளைக்கே என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன லாஜிக் இருக்கா?
இல்ல இல்ல நீங்க யாராக இருந்தாலும் அந்த காலம்லாம் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாதுங்க. எம்ஜிஆர் கூட ஏதோ இன்று காலை அரசியலில் வந்து நாளை காலை முதலமைச்சர் ஆகலைங்க. அவர் 15 ஆண்டு காலம் திமுக இருந்தாருங்க. ஜெயலலிதா 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்தாங்க. யாராலையும் இப்ப நீங்க திரு விஜய் மட்டும் நான் சொல்லல, யாராக இருந்தாலும் வந்த உடனே நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? அது நியாயமும் இல்லையே. நீங்கள் ஒரு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீர்கள். அதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். ஒரு கவுன்சிலர் இதில் லோக்கல் பாடி எலெக்ஷனில் உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் வேணும். அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுக்கு 4 எம்எல்ஏ வரணும். அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 4 எம்பி வரணும். படிப்படியாக தாங்க வளர முடியும். வந்த உடனே நான் இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா திரு விஜய் வந்து என்னை முதலமைச்சராக அவங்க சொல்லணும்னு எதிர்பார்த்தா யாராவது பண்ணுவாங்களா? அதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? அதிமுகவோட ஒரு கூட்டணி வைத்தால் டிவி கட்சிக்கு நெகோசியேஷன் பண்ணி ஒரு 20 இடங்களோ 15 இடங்களோ போட்டியிடலாம். ஆனால் என்ன வித்தியாசம் என்றால் அதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படிதான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து யார் வந்து இப்போ சிஎம் கேண்டிடேட்னா அதிமுக எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படிங்க அவங்க இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா சுமந்த் இருந்தா அது ஓகே, அது ரைட் நடக்கும். ஆனா விஜயோ அவரை சுத்தி இருக்கிறவங்களோ இதுக்கு ஒத்துக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல ஏங்க இது காமன் சென்ஸுங்க. இது வந்து இதை தெரிவதற்கு நீங்கள் பெரிய ஒரு அரசியல் ஞானியாக இருக்க வேண்டாம். இது வந்து காமன் சென்ஸ். இந்த கட்சிக்கு 25% ஓட் ஷேர் இருக்குது. இது கூட நீங்க கூட்டணி வச்சாதான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அசம்பிளியில கிடைக்க போகுது. நீங்க திடீர்னு நாளை காலையில் வந்துட்டு இளைஞர்கள் வந்து என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் ரசிகர்கள் ஓட்டு போராது. செல்லூர் ராஜு சொல்வது 100க்கு 100 சரி. வெறும் ரசிகர்களை நம்பி நீங்க தேர்தலுக்கு வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்க. ரசிகர்கள் தேவை, ரசிகர்கள் அவசியம். ரசிகர்கள் மட்டும் போராது. பொதுமக்கள், ரசிகர்கள் இல்லாத பொதுமக்கள் உங்களுக்கு வாக்களித்தால்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு பிரதிநிதித்துவம் முக்கியம், வெற்றி பெறுவது முக்கியம் என்றால் இந்த 2 கட்சிகளை ஏதாவது ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. இல்ல 5 வருஷம் கழிச்சு என்னுடைய டார்கெட் 26 கிடையாது, 31 தான் என் டார்கெட் அப்படின்னு முடிவு எடுக்கலாம். ஏன்னா அவருக்கு வயசு இருக்கு, 50 வயசு தான். இப்போ 2031 கூட அவருக்கு 55, 56, 57 வயசு தான் இருக்கும். விச் இந்தியன் பாலிடிக்ஸ் அரசியலை பொறுத்த வரைக்கும் அது இளைஞர்னு கூட எடுத்துக்கலாம். அதனால அவர் அப்படி கூட யோசிக்கலாம். ஆனால் அதில் உத்தரவாதம் இருக்கிறதா என்றால் உறுதியாக இல்லை. இப்போ விஜயகாந்த் இன்னொரு பக்கம் சார், சுமந்த் சார், இன்னொரு பக்கம் இந்த ஒரே ஒரு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். ஓகே, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருந்துட்டே இருக்குது. காங்கிரஸ் விலகி போக போகுது அப்படிங்கிற அந்த பேச்சுகள் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு ராகுல் வரப்போறாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் கூட கிளம்பிச்சு சமீப நாட்கள்ல. ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு ராகுல். சென்னைக்கு சைக்கிள் ஓட்ட உங்களோட சேர்ந்து இணைந்து சைக்கிள் ஓட்ட ராகுல் சைக்கிள் எப்போ ஓட்டலான்னு கேட்டிருக்காரு. சென்னையில எப்போ சைக்கிள் ஓட்டலான்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, நான் வந்து அவ்வளவு சுலபமாக தமிழ்நாடு காங்கிரஸில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. அதில் ஒரு பிரிவு பர்டிகுலர்லி கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான கட்சியாக மீண்டும் வர வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. ஆனால் அதற்கு இவென்ச்சுவலாக காங்கிரஸினுடைய முடிவுகளோ பாஜகவினுடைய முடிவுகளோ தமிழ்நாட்டில் எடுக்கப்படுவது அல்ல, டெல்லியில் எடுக்கிற முடிவு. ஸோ ராகுல் காந்தி இதுதான் நீங்கள் செய்யணும்னா அதை எதிர்த்து யாருமே இங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது இல்லை. ஏதாவது அவங்க பேசிகிட்டு இருக்கலாம், பட் இவென்ச்சுவலாக தே வில் ஃபால் இன் லைன். அதே மாதிரி தான் பிஜேபியில் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இதுதான் கூட்டணி நாளைக்கு அப்படின்னு சொன்னால் நோ நாங்கள் எல்லாம் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? லோக்கல் பிஜேபி கிடையாது. அது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட், திரு விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிட்டார். ஒரு இடத்தில் தன் சீட்டை அவர் வெற்றி பெற்றார், வந்தார் இல்லையா? ஆனால் திரு விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக உருவானது எப்போ? அதிமுகவோட கூட்டணி வச்சாரு, 39 இடங்களில் வெற்றி பெற்றாரு, எதிர்கட்சி தலைவர் ஆறார். அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் உடல்நலம் குன்றியது, அதுக்கப்புறம் வேறு பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. ஆனால் ஒரு 8% வாக்குகளை வைத்துக்கொண்டோ இல்லை 10% வாக்குகளை வைத்துக்கொண்டோ எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு திரு விஜயகாந்தால செல்ல முடிந்தது. எதனால்? கூட்டணியினால. ஸோ
காமன் சென்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா திரு விஜய்க்கு ஒரே ஆப்ஷன். இன்று திமுக கூட்டணியில் பிளவு இல்லாத ஒரு சூழலில் அவருக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறது தான் லாஜிக். அது செய்வாரா மாட்டாரா, திமுக கூட்டணி உடையுமா, இதெல்லாம் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. பட் இன்றைய சூழலில் லாஜிக்கல் அலையன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிமுக தான். சரி சரி, விஜயோட ஆதரவாளர்கிட்ட கேட்போம். சார் மணிகண்டன் சார், சுமன் சார் சொல்கிற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வந்து விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது அதிமுக தான், அங்கே போனால் தான் ஏதாவது ஒரு சின்ன நல்லதாவது நடக்கும் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அவர் சொல்கிறது வேலிடான பாயிண்ட்டு தான். பட் ஆனால் தலைமை வந்து அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போவாங்கன்றது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு, அரசியலுக்கு வரணும்னு எடுத்ததே ஒரு மிகப்பெரிய முடிவு. ஏன்னா அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது ஒரு தைரியமான முடிவை வந்து எடுத்திருக்காரு. அப்போனா அவர் வந்து பல கோணங்களில் ஆராய்ந்து தான் வந்து இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு நாளில் எடுத்த முடிவு கிடையாது. ஏன்னா கடந்த 20 வருஷமாக அவங்க பார்த்தீங்கன்னா மன்றங்களை பலப்படுத்தி ரசிகர்களை வந்து அரசியல் படுத்தி தான் வந்திருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர்றாங்க. எடுத்த உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கூட 10 ஆண்டுகள் வந்து அரசியலை வந்து பாலிடிக்ஸ் என்ன சொல்கிறது எலக்ட்ரல் பாலிடிக்ஸை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்தாங்க. அதனால் எடுத்த உடனே எல்லாரும் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடுவோன்னு அவர் எங்கேயுமே வந்து தலைவர் வந்து சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆட்சி மாற்றம்னு அவர் எங்கேயுமே சொல்ல, அரசியல் மாற்றம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு புதுவிதமான ஒரு தெம்பு இருக்குது, புதுவிதமான இளைஞர்கள் உள்ளே வராங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் உள்ளே வச்சு அவரோட ஐடியா வந்து வேறு மாதிரியாக கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம மாநாடு வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த மாநாட்டில் அவர் எல்லா கொள்கைகளும் இப்போ இவங்க கேட்ட எல்லா கேள்விகளும் அந்த மாநாடு விஷயத்தை பற்றி பேசுறதுனால அந்த ஒரு 21 கேள்விகளை கேட்டால் அதற்கான பதிலை கொடுக்கறதானே இது. அதை விட்டுவிட்டு அது வந்து ஏன் மாநாட்டை வந்து தடுக்கிறாங்களா போகிறாங்களா வராங்கிற கேள்விகளை அப்படி சொல்லவே இல்லை. அவங்க 21 கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம கட்சியில் இருக்க தாவேக தரப்புலேருந்து நம்ம வந்து பதில் கொடுத்தாச்சு. 21 கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுத்தாச்சு. எங்களோட கேள்வி என்னன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி கேட்குறாங்களான்னு ஒரு கேள்வி. இது நாங்கள் கேட்கல, எல்லாருமே கேட்குறாங்க, சகோதரர்கள் உட்பட. இப்போ நீங்கள் மற்ற எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அனுமானத்துக்கு போகாமல் இவங்க வந்து கூடிய விரைவில் இதுக்கான பதில் வந்து அரசாங்க தரப்புலேருந்து இப்போ அவங்க கேட்ட கேள்விகளுக்கு வந்து எங்கள் சட்ட வல்லுநர்கள் வந்து பதில் அளிச்சாச்சு, கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா அந்த காலதாமதம் எதனாலன்னு நமக்கும் வந்து புரியல, எதனாலன்னு புரியல. இதே மாதிரி தான் மத்திய அரசாங்கத்திலேயே நம்ம வந்து கட்சி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்கு, இன்றைக்கி வரைக்கும் அது வந்து வரல. ஸோ இந்த மாதிரி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்க வந்து காலம் தாழ்த்த இங்கே வந்து பல யூகங்கள் வந்து தானாக வந்து கிளம்புறதுக்கு வந்து இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். தமிழ் அந்த கேள்விகள் 21 கேள்விகளை நானும் படித்தேன், நானும் பார்த்தேன். அந்த 21 கேள்விகளையுமே பார்த்தேன். எல்லாமே வந்து பேசிக்காக நியாயமான கேள்வியாக தான் தெரியுது. நார்மலான கேள்வி. எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ கூட்டம் வரும், அதற்கு தேவையான வசதிகள் செஞ்சிருக்கீங்களா, மருத்துவ வசதி இருக்குதா, இதெல்லாம் கேட்கறதுன்றது இயல்பா இருக்கக்கூடிய விஷயம் தான். மிகவும் அடிப்படையான கேள்விகள் தான், சரியான கேள்விகள் தான். இதுக்கு நம்ம விளக்கமும் கொடுத்தாச்சு. விளக்கம் நம்ம கொடுக்காம இல்லை, விளக்கம் கொடுத்தாச்சு. அதையும் தாண்டி ஏன் காலதாமதன்றது தான் நம்ம கேட்குறோம் கண்டி. நம்ம வந்து அவங்க விளக்கம் கொடுக்கவே இல்லைன்னு அதே மாதிரி அரசு தரப்பு எங்களுக்கு வந்து மறுக்கிறாங்கன்னு நம்ம எங்கேயுமே வந்து சொல்லவே இல்லை. அவங்க கொடுத்துருவாங்க தான் இப்போ வரைக்கும் நம்ம நம்புகிறோம். ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு, இது அவர் வந்து மாநாடு நடத்துறதுக்கு அவருக்கான உரிமை இருக்குது. அதை வந்து யாரும் வந்து மறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஸோ அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து நல்லபடியாக போகும் தான் நாங்கள் வந்து நம்புகிறோம் கண்டி. இப்போ வந்து நம்ம தமிழக வெற்றி கழகமே அமைதியாக ஓகே ரைட் அதற்கான பதிலை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதற்கான பதிலை கொடுத்த சூழலில் தமிழிசை வந்து கேள்வி எழுப்புறாங்க, ஏன் வந்து தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாஜக ஒரு துண்டை போட்டு வைக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அதை இல்லை, அரசியலில் எல்லாமே நடக்கும் தோழர், நமக்கு வந்து தெரியாதுலாம். அரசியல்னா இப்போ ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வருகை வராருன்னா வரவேற்பும் இருப்போம், எதிர்ப்பும் இருப்போம், நான் வந்து கொண்டாடுறவங்களும் இருப்பாங்க, திட்டுறவங்களும் இருப்பாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. நம்ம வந்து மக்களுக்காக வரோம், தொண்டு செய்ய வரோம். தொண்டர்களை வந்து நம்ம வந்து வழிநடத்தி எடுத்துகிட்டு போனோம்னா பல கோணங்களில் பல சேலஞ்சஸ் நமக்கு வந்து வரதான் செய்யும். அதை எதிர்கொள்றதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இப்போ அண்ணா வந்து கேட்டாங்க, அதுக்கு வந்து பதில் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கோம். அவருக்கு வந்து ரேஷன் கார்டில் அரிசி வேலை தெரியுமா, எல்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க. அதில் அந்த கஷ்டம்லாம் புரிஞ்சதுனால தான் அவர் இன்றைக்கி வந்து அரசியலுக்கே வர்றாரு. ஏன்னா அவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது இன்னும் அவருக்கு பார்த்தீங்கன்னா 50 வயசு தான் ஆகுது. இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் அவருக்கு வந்து சினிமா வாழ்க்கை வந்து இருக்கும்போது ஏன் அவர் வர்றாருன்னா இது ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஒரு ஆர்வம்னு சொல்ல முடியாது, ஒரு குறிக்கோளோட தான் அவர் வர்றாரு. அதனால் எல்லாமே அவருக்கு வந்து தெரியாமலாம் ஒன்று. அவர் ஒன்றும் தேவலோகத்துலேருந்து வரல, இதே ஊரில் தான் இருக்காங்க, இதே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, இந்த மக்களோட தான் பழகிட்டு இருக்காங்க. அவர் இதை குறிக்கிறார் தமிழ் மினிஸ்டர். சகோதரர் சொல்லட்டுமே, ரேஷன் அரிசி எவ்வளவு, வெளியில் அரிசி என்ன விலை கிலோ, எத்தனை தடவை இபி 3 தடவை ஏற்றுறாங்களே, என்னென்ன 1 ரூபாயிலேருந்து 2 ரூபாயா, 5லேருந்து 8
சகோதரர் சொல்லட்டுமே, அவர் வேணாம் உச்ச நட்சத்திரம் இருக்கட்டும், நான் ஏற்றுக்கிறேன். நீ உங்களுக்கு தெரியும் வந்திருக்கீங்களே, தொழில்பாளர் தானே நீங்கள் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாலே எத்தனை வருஷமாக பென்ஷன் கொடுக்கல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, கொடுக்காத எப்போ கொடுப்பாங்க, ஏதாவது ஐடியா? சார் தமிழ்மணி சார், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் அவருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல, விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கணும்ல, எனக்கும் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே இல்லை சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்கு தெரியாட்டியும். சரி, நீ ஒரு ஆங்கர். ஓகே சரி, ஓகே. இல்ல படிவெல்லாம் காமிக்காதீங்க. இல்ல சார் தப்பு. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே எனக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல, அவருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அவருக்கு இல்ல இவருக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவருக்கு தெரியாது. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க என்ன தூண்டி விடுறீங்க. இவருக்கு தெரிஞ்சது கூட மன்னிக்கணும், அவருக்கு எதுவும் தெரியாதுன்றதை என்னால ஏத்துக்க முடியாது சார். நீங்க சொல்லுங்க சார். இல்ல இன்னும் வெளியில வந்து அவர் பேசாதனால இப்படி சொல்லட்டுமே. சரி சார், நான் தான் சாய்ஸை கன்ஃபைன் பண்ணிட்டேன். இப்ப அவருக்கு தெரியாது, அழுத்தம் திருத்தமா நான் சுமந்த் குறிக்கிறார், சுமந்த் குறிக்கிறார். ரைட் இல்லைங்க, இல்ல சி உங்களுக்கு தெரியும் தெரியாதுங்கிறத நீங்க அரசியலுக்கு வந்த அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசணுங்க. இதுதாங்க பப்ளிக் விஷயம். பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். விலைவாசி உயர்வு, இதை பற்றி நான் எல்லாத்தையும் 2026 தானே நான் போட்டியிடுறேன், 26 நான் வந்து பேசுவேன் அப்படின்னா எப்படிங்க? இது வரைக்கும் ஈவன் நான் அந்த எதிர்பார்த்த சரி அந்த கொடியேற்ற விழாவில் அவர் வந்து மீடியாவை சந்திப்பார், மீடியாவே சந்திக்கிறது இல்லை, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா அது எப்போ? நான் எல்லாமே 26 தான் பார்த்துக்கிறேன்னா மக்களும் வந்து அதுக்கு அதை வந்து ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. சுமந்த் சார் அவர்தான் இல்ல அவர் கூட வரல, செய்தி தொடர்பாளர்கள் கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதா இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேதனையா இருக்குது. அதை கூட யாருமே வர மாட்டேங்கிறாங்களே, யாருமே வர மாட்டேங்கிறாங்க. சி நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா யூ ஹாவ் டு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு கெட் யுவர் ஃபீட் டர்ட்டி ஆர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி. நீங்க உள்ள இறங்கினாதாங்க முடியும். வெளியிலிருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வருது, அது ரொம்ப ட்ராக்ஷன் இருக்குன்னா அதுக்கு மட்டும் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுட்டு எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? நீங்கள் மக்களை சந்திக்கணும், மீடியாவை சந்திக்கணும், கேட்குற கடுமையான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்போ தானே அவங்க ஜட்ஜ் பண்ண முடியும். ஓஹோ இவருக்கு இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. விஜய் தயங்குறாரா, அவரை யாராவது தடுக்கிறாங்களா? அவர் தயங்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. இப்போ அவர் அண்ணன் சொன்ன மாதிரி எந்த வளையமும் கிடையாது. அவர் வந்து எதை சொல்கிறேன்னே, கட்சி ஆரம்பித்து 6 மாதம் தான் சார் ஆகுது. அவர் வந்து எல்லாமே முன்னாடியே நான் அவர் வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் கேட்குற கேள்வி எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து மாநாட்டில் வந்து அவர் வந்து சொல்ல போகிறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பும் இதுக்கப்புறம் நடக்கும். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி இன்னும் ஒரு படம் இருக்குது. நாளைக்கு வந்து படம் வந்து ரிலீஸு, கோட் வந்து நாளைக்கு ரிலீஸு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. இன்னும் 18 மாதங்கள் தான் இருக்குது. ரொம்ப குறுகிய காலகட்டங்கள் தான் இருக்குது. அது அவருக்கும் தெரியும், நிர்வாகிகளுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதுக்கான திட்டமிடல் எல்லாம் வந்து வச்சுருக்கோம். இந்த 6 மாதத்தில் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு. ஒரே ஒரு கேள்வி, அவங்களாம் விடுங்க, நான் பர்சனலாக கேட்டதுனால உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி கூட இந்த விவாதத்துக்கு இப்படியான ஒரு விவாதம் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட பேசினேன். 4-5 பேர் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையுமே பேசினேன். எல்லாரும் சொன்ன ஒரே பதில், எங்களை அந்த கொடி அறிமுகப்படுத்துறதுனால தவிர இதுக்கு மேலே விவாதத்துக்கு போக வேண்டாம், மாநாடு சமயத்தில் போய்க்கலாம், இடையில எந்த விஷயத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார். வேறு யாராவது ஆதரவாக பேசுகிறவங்கள கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் உங்களை அழைச்சேன். நான் அப்போது ஒரு கருத்தை சொல்கிறதுக்கான சுதந்திரம் கூட அங்கே இல்லையா? இல்லை, சுதந்திரம் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. தேவையில்லாத வந்து விவாதங்கள் வந்து தடம் மாறி போகிறத வந்து என்ன சார் விவாதம் தடம் மாறி போகுது? வந்து பேசணும், அதானே கேட்குறாரு தமிழ்மணி, அதான் கேட்குறாரு, சுமந்தா தானே கேட்குறாரு. இல்லை நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க, நிச்சயமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேதியே அறிவிச்சா சார், மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 தேதியே நம்ம வந்து அறிவிச்சாச்சு. எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் சொற்ப நாட்கள் தான் இருக்குது. அதனால் எல்லா கேள்விகளும் வந்து பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரும் வந்து ஓடி ஒளியும் இல்லை, யாரும் வந்து பதில் சொல்லாமலாம் கிடையாது. விஜய் சாரே இங்கே வந்து நாங்கள் பேசணும்னு கூப்பிடல, அவங்களோட செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, அவங்க வாங்க தானே கூப்பிடுறோம். இல்லை, அவங்க எல்லா பிரச்சனைக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லட்டுமே. இல்லை ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு தமிழ்நாட்டில், கருத்து சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? இல்லை தோழர், அவங்க வந்து விஜயகாந்த் மன்னிக்கணும், விஜயகாந்த் கட்சியிலேயே நீங்கள் எவ்வளோ நாள் வராமல் இருந்தாங்க சார்? அவங்கெல்லாம் வரவே இல்லை, இப்போ கூட வர்றதில்ல, இப்போ வரதில்ல. நான் சொல்றேன், அவங்களுக்கு என்ன ஆச்சு சமயத்தில் இருங்க சார், அவங்களுக்கு என்ன ஆச்சு அந்த கட்சிக்கு? ஒரு நிமிஷம் சுமந்த் ஒரு நிமிஷம். அதாவது அவங்க கட்சியில் அவர் ஒரு டெசிஷன் எடுத்தாங்க, இப்போ போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம கொஸ்டின் பண்ணுறது ரைட். ஏன்னா இப்போ அஃபிஷியலாக ஹி இஸ் நாட் தி ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் தி, அவர் ஆதரவாளர் தான், விஜய்க்கு ஆதரவாளர், அவ்வளோதான். அதே மாதிரி ஓகே. அதனால நாம் வந்து பல விஷயங்களை இவர்கிட்டே கேட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால்
அது யாருக்கு தெரியணுமோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து சொன்னால் தெரியலாம். பட் அவங்களே இப்போ 22ஆம் தேதியோ 22 நினைக்கிறேன், 23 22 அப்போ அந்த தேதியில் அவங்க மாநாடு நடத்தும் பொழுது ப்ராபபிளி அப்போ அவங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி செய்திகளை சொல்லலாம் என்று நான் நம்புகிறேன். ஒன்றுமே சொல்லாமல் இருக்க மாட்டேன் டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய கிரில் பண்ண போகிறீங்க, அந்த செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும் அல்லது திரு விஜயா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமான அந்த கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக நீங்கள் எல்லாம் போய் கிரில் பண்ண தான் போகிறீங்க. அதுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா ரைட்டு, இல்லைன்னா டெஃபினட்டாக இட் இஸ் கோயின் டு பி அ ஃபியாஸ்கோன்னு வச்சுங்க. பட் இன்னையை பொறுத்த வரைக்கும் யாரோட கூட்டு சேரணும் அப்படிங்கிறது எல்லாம் நான் இப்போ சுமன் சொன்னது போலயே அவர் யாரோட கூட்டு சேராமல் இருந்தால் அவரால் டெஃபினட்டாக ஒன்றும் முடியவே முடியாது. ஏன்னா 2026க்கு அப்புறம் 2031 தான் வரப்போகிறதுன்னா அது வரைக்கும் இட்ஸ் அ வெரி லாங் கேப். அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் டெஃபினட்டாக அவர் ஒரு டெசிஷன் எடுத்தாகணும். ரெண்டாவது, திருப்பி இப்படிலாம் பொதுமக்கள் நீங்கள் கேட்குற கேள்வி ஏதோ நீங்கள் திருவேங்கடம் சார் கேட்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. பொதுமக்கள்கிட்ட அந்த மாதிரி கேள்விகள் இருக்குன்னு, இதுக்கெல்லாம் இந்த 23ஆம் தேதி அவர்கிட்ட தகுந்த பதில் வேணும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஒன்னேன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீட்டுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தார். வேற ஒன்றும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்லாம் எல்லாத்தையும் என் கொடிக்கு கூட அது அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கொடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒன்றும் அவர் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கவே இல்லை. ஸோ எப்போ தான் இதை மாதிரி நிறைய கேள்விகள் ஏன்னு கேள்வி இருக்குது, அதுக்கெல்லாம் பதில் வருமா அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வி மஸ்ட் இட்ஸ் அ நியூ பார்ட்டி, கொஞ்சம் அவங்களுக்கு இந்த இனிஷியல் ஹிக்கப் இருக்கலாம். அதனால 23ஆம் தேதி அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, நம்புவோம். அதற்கு பிறகு நாம் டெஃபினட்டாக வி கேன் கிரில் விஜய் பார்ட்டி, அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாரும் கேட்கலாம். ஆனால் நாமும் இப்போவே எடுத்த உடனே எல்லாத்தையும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறது, அரிசி வேலை என்ன உளுந்து வேலை என்னங்கிற மாதிரி ஒன்று தேய்ச்சி உங்களுக்கு தெரியுமான்னு அதெல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வெயிட் பண்ணி வி வில் வெயிட் ஃபார் த டைம். இன்னும் ஒரு 10 நாள் தான் 10 நாள் தான் இருக்குது, 10 நாளில் 20 நாள் இருக்குது. அந்த சமயத்தில் அவர் சொல்வார்னு நம்புகிறேன். ஆனால் ஒன்று இப்போ பிஜேபியை நீங்கள் பொறுத்த வரைக்கும் நாமளும் ஏதோ துண்டு போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த துண்டுக்கெல்லாம் மசிய மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். டெஃபினட்டாக பிஜேபிங்கிறது ஒரு மதவாத இயக்கமாகவே போயிடுது. ஆகவே அந்த பிஜேபியோட தொடர்பு இருக்குன்னு நான் நம்பவே இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் தமிழ்மணி சொன்னதாக இருக்கட்டும், சுமன் சொன்னதாக இருக்கட்டும், 2 தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. டிஎம்கேயில் ஆல்ரெடி ஃபுல் அந்த கூட்டணிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. எல்லாரும் ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு அதில் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இஃப் அட் ஆல் பாசிபிள் அப்படின்னா அது வந்து ஏடிஎம்கேயோட தான் பாசிபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி அவர் செல்லூர் ராஜு சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு எங்களோட வாங்கங்கிற மாதிரி நான் இன்டைரக்ட் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே சுகுணா திவாகர் சார், நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது வந்து பாஜக இப்போ விஜய்க்கு ஒரு துண்டை போட்டு வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, துண்டும் போட்டு வைக்கல, வலையும் விரிக்கல, அப்படியே விரிச்சாலும் அதுக்கு வந்து விஜய் மசிய மாட்டார், அந்த வலையிலையும் விழமாட்டார் அப்படின்றார் ராமசுப்ரமணியன். உங்கள் பார்வை என்ன? அதற்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா? எனக்கு அதுக்கு முன்னால் இப்போ விவாதத்தில் பேசின 2 விஷயங்களுக்கு சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஒன்று வந்து விஜயனுடைய கட்சி அப்படிங்கிறது இன்னும் இயங்கவே ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் வரல, டிபேட்டுக்கு வரல, அல்லது அவருடைய கருத்துக்களை முன்வைக்கலன்னா, ஒன்று ஒரு கட்சி வந்து தன்னுடைய நிலைப்பாடுகளை முன்வைக்கணும்னா அந்த கட்சி தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா தலைமையிலேருந்து முடிவெடுத்து இதுதான் நம்ம இந்த பிரச்சனையில் இதுதான் நம்முடைய நிலைப்பாடுகள் தெரிவிக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாததான் இந்த பிரச்சனைகளுக்கான காரணமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மாநாட்டுக்கு பிறகு பார்க்கலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ பிஜேபி வந்து கேட்குறது வந்து ஏன் வந்து விஜயனுடைய மாநாட்டுக்கு வந்து அனுமதி தராதனாலேயே தமிழ்நாடு அரசு வந்து தடுக்கிறதாங்கிற கேள்வி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கேட்குறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் பார்த்தோம்னா விஜய்க்கு கடுமையான நெருக்கடி கொடுத்ததே பிஜேபி தாங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அவருடைய மெர்சல் படத்தினப்போ வந்து அவருடைய தனிப்பட்ட மத அடையாளத்தை எடுத்து மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்து அதை வைத்து அரசியல் பண்ணியதே பிஜேபி தான், ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரை வைத்துக்கொண்டு. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஒரு தன்முனைப்பாக பார்க்குறேன். இப்போ அண்ணாமலைங்கிறவர் தமிழ்நாட்டில் இல்லாதப்ப, அண்ணாமலை இல்லாத இடத்துல யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கருத்தை சொல்லி தன்னுடைய இடத்தை நடப்புறதுங்கிற ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறேன். இப்போ ஹெச் ராஜா போய் ஆளுநரை பார்க்குறாரு, மறுநாள் பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் போய் ஆளுநரை பார்க்குறாங்க. ஆளுநர் ஏன் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ கவர்னர் போஸ்ட்லையும் கிடையாது, ஹெச் ராஜா ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. அவரை ஏன் ஆளுநர் சந்திக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை. அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கவர்னர், அவர் ஏன் பிஜேபியுடைய தலைவர்களை வரிசையாக டெய்லி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கிறது யாருக்குமே தெரில. அப்படி இருக்கிற நேரத்தில் அண்ணாமலை இல்லாத இடத்துல
தங்களுடைய இருப்பை நிரூபிப்பதற்காக தான் ஹெச்ராஜா ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழிசை வந்தால் இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க. வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபி விஜயை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பிஜேபி தனக்கு எப்படியெல்லாம் மிக மோசமாக ட்ரீட் பண்ணாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த காயங்கள் அவருடைய மனசில் இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து இப்போதைக்கு பிஜேபியுடைய கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள். அப்படி பிஜேபியோட கூட்டணிக்கோ அல்லது பிஜேபியோட போனார்னா விஜயோட இருப்பே காணா போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா தனிப்பட்ட அவருடைய மத அடையாளத்தை எடுத்து மிக மோசமாக ட்ரீட் பண்ணது பிஜேபிங்கிறது அவருக்கு தெரியும். ரெண்டாவது, இப்போ 3 பேருமே என்ன சொன்னாங்கன்னா அவர் கூட்டணி வந்து வச்சு வருவார், அதிமுக கூட்டணியில் தான் வருவார் அப்படிங்கிறத நான் முற்றிலும் மாறுபடுகிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து இப்போ சுமந்தே சொன்னது போல் விஜயகாந்த் வந்து 8% வாக்கு நிரூபித்ததுக்கு பிறகு தான் அவர் கூட்டணிங்கிற ஒரு பேரத்தை தொடங்க முடிஞ்சது. எடுத்த உடனே விஜயகாந்த் வந்து கூட்டணிக்கு போயிருந்தார்னா அவர் மக்கள் செல்வாக்கு என்ன, அவருக்கு என்ன சீட்டு தருதுங்கிறதுக்கு எந்த விதமான உறுதிப்பாட்டுக்கு 2 கட்சிக்குமே வந்திருக்க மாட்டாங்க. விஜயகாந்த் முதலாக அரசியலுக்கு வந்து அவர் ஒரே ஒரு இடத்துல அவர் நின்ன விருத்தாச்சலம் தொகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சார். மற்ற எந்த இடத்துலையுமே ஜெயிக்கலனாலுமே கூட தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து 8% வாக்குகளை வாங்கினாருங்கிறப்ப தான் அடுத்த தேர்தலில் வந்து அதிமுக திமுக 2 பேருமே விஜயகாந்த் கிட்ட போய் தங்களுடைய கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்தாங்க. கலைஞர் பழம் நழுவி பாலில் விழுந்ததெல்லாம் சொன்னார். ஜெயலலிதா வந்து தன்னுடைய ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் வந்து அவங்க வந்து பெருமளவுக்கு யாரோடையுமே தொடர்பு வச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோ தூரம் வந்து அடிபணிய மாட்டாங்க. அவங்க கீழே இறங்கி வந்து தான் விஜயகாந்தை வந்து தன்னுடைய கூட்டணிக்கு சேர்த்தாங்கிறது தெரியும். பின்னால் விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில் வந்து தனிப்பட்ட முறையில் மோதல்கள் வந்தது, அதுக்கப்புறம் இந்த கூட்டணி உடைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் விஜயகாந்த் முதல் தேர்தலில் தனியாக நின்று தன்னுடைய இடத்தை நிரூபித்ததுக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பே கிடைத்தது. அதே மாதிரி கமலஹாசன் எடுத்து விஜயகாந்த் எடுத்த முடிவையே தான் விஜய் ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்போ கண்டிப்பா. ஏன்னா இப்ப விஜயகாந்த் முதல் தேர்தலில் தனியா நின்று தன்னுடைய இடத்தை நிரூபிச்சார். அடுத்த தேர்தலில் அடுத்து வந்து கமலஹாசன் வந்தவர் அவரும் முதல் தேர்தலில் தனியாக தான் நின்னார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி இல்லாமல் கமலஹாசன் இல்லாமல் எடுத்த உடனே கூட்டணிக்கு வர்றான்னு சொன்னா அது அவருடைய வேல்யூங்கிறது அங்கேயே அடிபட்டு போயிடும். விஜயகாந்த் கமலஹாசன் இருக்கக்கூடிய வேல்யூ விஜய்க்கு இல்லை. எடுத்த உடனே அவர் சமரசத்துக்கு வருகிறாங்கிற மாதிரி தான். உங்ககிட்ட சுமந்த் ஒரு கேள்வி கேட்கணுமா? குறிக்கிறாரு நான் சொல்லி முடிச்சேன். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி ஒரு முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டி விஜய் வந்து ஓட்டு கேட்டார்னா கண்டிப்பா விஜயோட இடம் கண்டிப்பா அவர் வந்த உடனே அந்த இடம் வந்து காலி ஆயிரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆக்டிவான ஒரு தலைவராகவே இல்லாத ஒரு சூழல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியலுக்கு தான் வரப்போறேன்னு விஜய் சொல்லுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த மாற்றம் கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டினார்னா விஜயோட ரசிகர்களே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. கண்டிப்பா அவர் அதிமுக கூட்டணி முதல் தேர்தல் போவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அவர் தன்னுடைய இடத்தை இன்னொன்று, நீங்க சீமானோட வந்து ஓரளவுக்காவது அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்கலாம். ஆனால் சீமான் கூட அவர் கூட்டணிக்கு போக தயாராக இல்லை அப்படிங்கிறதான் சீமான் வந்து சமீபத்தில் சொன்னதுக்கு அதுக்கான அறிகுறியாக தெரியும். அவன் தனித்து தான் போட்டியிட போறேன்னு இவ்வளோ நாள் சீமான் தான் தொடர்ச்சியாக சொல்லியிருந்தால் அவரே சொன்னார். ஏன்னா சீமானோடையோ இல்லை யார் கூட விஜய் வந்து கூட்டணி வச்சு நின்னாலுமே அப்போ வாங்கக்கூடிய ஒரு ஓட் பேங்குங்கிறதுல விஜயோட ஓட் பேங்க் எதுங்கிறது யாருக்குமே தெரியாது. சீமானோடனே நின்னவர் தேர்தலை சந்திச்சு ஒரு 10% வாங்குறாரு அல்லது ஒரு 15% வாங்கினாலுமே சீமான் தான் அந்த கிளைம் பண்ணார். இது என்னோட ஓட்டு, விஜய்க்கு இருக்கிறது ஒரு 2% 3% தான் சொல்லுவார். அது விஜய்க்கு மிகப்பெரிய அவமானம். அப்போ விஜய் தனியாக நின்று தனக்கு உண்மையிலே என்ன செல்வாக்கு இருக்கிறது நிரூபித்தால் மட்டும்தான் அடுத்த எலெக்ஷனில் தான் அவர் வந்து கூட்டணி அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவார். கண்டிப்பாக ஒரு முதல் தேர்தலில் அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. சுமந்த் சார் சரி, ஓகே. சுமந்த், ரொம்ப சிம்பிளுங்க. ஜெயலலிதா பீரியட் அதிமுக, இன்னைக்கு அதிமுக டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்கிற நிலைமையில இன்னைக்கு அதிமுக கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு மிகவும் ஒரு முக்கியமான தேர்தல். எப்படி 2021 திமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தல். ஒரே ஒரு குறுக்கீடு, பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவசியம் அதிமுகவுக்கு இல்லாம இருக்கலாம், விஜய்க்கு இருக்குதுங்கிறதா சுகுணாவுடைய பார்வையா இருக்கு. அதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய்க்கு எத்தனை அவசியம் இல்ல. விஜய்க்கு தன்னுடைய பலம் என்னன்னு தான் தனியா தான் நிக்கணும். அதிமுக அவருக்கு எப்படி அவருடைய பலம் தெரியும்? சுமந்த் சார் ரொம்ப சிம்பிள். இல்ல 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 நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பலம் தெரிவதற்காக மட்டும் ஒரு கட்சி வந்து விஜய் போன்ற ஒரு புதிதாக அரசியலுக்கு வருபவர் தோல்வி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4% ஓட்டு தான் வந்துச்சு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நம்ம அதிகமாக வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் ஒரு 3% 4% வந்திருக்குன்னா அரசியல் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடும். ஸோ வேற ஒரு கூட்டணியில் அவர் போட்டியிட்டு ஒரு 4 எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் நுழைந்தார்கள் என்றால் 5 ஆண்டு காலம் அவருக்கு அதை வைத்துக்கொண்டு அரசியலில் ஒரு முக்கிய புள்ளியாக தொடர்ந்து நீடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றாங்க, அவர் இஷ்யூல எப்படி அவர் ரியாக்ட் பண்றாரு, என்னென்ன கொள்கைகளை முன்வைக்கிறாரு, என்னென்ன திட்டங்களை எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறார்களா, அதெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்க முதல் நாளே போய் ஒன்னும் இல்லைன்னு ஆயிட்டு அன்றைய காலகட்டம் வேறு. ஏன்னா அன்று வந்து
இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு ஆல்டர்னேட் என்று கூறிக்கொண்டுதான் திரு விஜயகாந்த் வந்தார். ஆனால் ஆல்டர்னேட்டாக அவரால் அந்த 8% 10% ஆல்டர்னேட்டாக அவர் தன்னை நான் இவர்களுக்கு மாற்றம் என்று கூறிக்கொள்ளும் போது ஒரு எம்எல்ஏ தான் மட்டும்தான் எம்எல்ஏ வெற்றி பெற முடியுது. அதிமுகவோட கூட்டணி வைத்துத்தான் அவரால் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். அதற்கு பிறகு அந்த சர்க்கிள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த கூட்டணி முடிவு இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜயகாந்த் அப்படி வந்தாருங்க, அந்த கூட்டணி வச்சாரு, அதனால தான் அவர் வந்து பிரபலமாக முடியல. நோ, கூட்டணியால் தான் அவர் உச்சத்துக்கு கொண்டு போனது அந்த கூட்டணி. அதற்கு பிறகு அந்த கூட்டணி வழங்கிய வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவர் 9% ஓட்டை வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியுமா தமிழ்நாட்டில்? ஆனால் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்றைய சூழலில் திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அது வந்து இட் இஸ் அதாவது வெற்றி கிடைக்காது. வெறும் எனக்கு எவ்வளோ வாக்கு இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருடைய வாக்கு வங்கியும் நிரந்தரம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ 8% வந்துருச்சு, அடுத்த தேர்தலில் 18% வரும், அடுத்த தேர்தலில் 30% வரும், ஆட்சியை பிடிச்சிடலாம். நோ, இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குமோ, பொலிட்டிக்கல் சீன் எப்படி இருக்குமோ, இப்போ 3% வாங்கிட்டு நான் 4% ஓட்டு மட்டும் வாங்கிட்டு எனக்கு பிரதிநிதித்துவமே இல்லாமல் அரசியலில் ஓரங்கட்டப்பட வேண்டுமா? இல்லை கூட்டணி வச்சு பிரதிநிதித்துவம் பெற்று 5 ஆண்டு காலம் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பெற வேண்டுமாங்கிறது விஜய் தான் முடிவு பண்ணணும். இல்லை எனக்கு சுருக்கமா அதான் என்னன்னா வந்து இப்போ வந்து இதை வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது ரெண்டாக பார்க்கணும். ஒன்று இப்போ சரத்குமார் அரசியலுக்கு வந்தார் அல்லது கார்த்திக் அரசியலுக்கு வந்தார்னா அவங்களாம் 2ஆம் கட்ட நடிகர்கள். அவர்கள் வந்த உடனே வந்து ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களால வந்து அவங்க வந்து எப்பயுமே முதலமைச்சர் கனவுங்கிறதுல எப்பயுமே இருந்தது கிடையாது. ஆனால் விஜய் வந்து அப்படி கிடையாது. விஜய், ரஜினி, கமல், விஜயகாந்த் இவர்கள் வரிசையில் வந்து வைத்து பார்க்கப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார். கண்டிப்பாக வந்து விஜய் வந்து இவர் சொன்னது மாதிரி தொடர்ச்சியாக வந்து விஜயனுடைய ஆதரவாளர்கள் சொல்வது, விஜய் வந்து இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் வந்து அவருக்கு மார்க்கெட் இருக்குது, அவர் இன்னுமே அதிகம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் வந்து வேண்டாம் என்று சொல்லி தான் அரசியலுக்கு வர்றாரு. அப்படிங்கிறப்ப தன்னுடைய சினிமா வாழ்க்கையை பணயம் வைத்து விட்டு அவர் அரசியலுக்கு வரக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் வருவார்னு சொன்னால் கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் வாக்களிக்கவே மாட்டார்கள். அதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. முதல்ல வந்து விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதுதான் விஜய் ரசிகர்களுடைய அன்னை வர்றாரு அந்த அன்னை யார்? எடப்பாடி பழனிசாமியா? விஜய் தான் பிரதிநிதித்துவத்துக்காக வாங்குறாரு. ஹலோ ஒரு நிமிஷம், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக விஜய் வரல. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும். முதல் தேர்தல் அப்படியே நினைக்க மாட்டார். அப்படி போய் தன்னுடைய தொண்டர்களிடம் அவர் சொல்லவே முடியாது. முதல் தேர்தல் அப்படி சொல்லவே முடியாது. முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லி விஜய் இறங்கினால் மட்டும்தான் விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்குகள் விழும். அண்ணன் வர்றார் அப்படின்னா விஜய் தான் கணக்கு ஏதாவது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ்மணி சார்? சுருக்கமா சார், அவர் திமுகவோட போறதுக்கு 1% வாய்ப்பு கூட இல்லை. சரி, தான் முதலமைச்சர்னு தனியாக அனௌன்ஸ்மெண்ட் நிற்கக்கூடிய வாய்ப்பு 0.25% கூட இல்லை. கட்சின்னு ஒரு அமைப்பு கிடையாது அவருக்கு. அவர் தான் இவங்கெல்லாம் செய்தி தொடர்பாளர்கள்னு சகோதரர் சொன்னார், அனுப்பிச்சார் கொடியை வந்த அன்னைக்கு. இப்போ அப்போ சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இப்போ அவங்க இல்லை, அவர் தான் அனுப்பிச்ச சகோதரர் ஒத்துக்கிட்டார். இப்போ நான் பேசியிருக்கேன் கூட உட்காந்து. அப்போ இந்த மாநாடுக்கு இந்த செய்தி தொடர்பாளர்கள் தான் உண்மையிலே அறிவிக்கணும், என்ன செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம்னு. அதுக்கு ஒரு பரப்புரை இவங்க செய்யணும். அனுப்ப மாட்டேன்னு சொன்னார்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு தான் அரசியல் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குன்னுட்டு. எனவே தான் அவர் அனுப்ப மறுக்கிறார். மணிகண்டன் அவர் இதை பதில் சொல்கிறார். சொல்லட்டும். நான் திரும்பவும் கேட்குறேன், மக்களுடைய கஷ்டம் தெரிந்தவர் அரசியலுக்கு வரட்டும். அவர் ஆதரவாளராக சொல்லுவாரா? சரி, ரேஷனுக்கு வெள்ளம் வேலை சக்க கிலோன்னு நீங்கள் அரசியல் தெரியாது. சரி, வாங்க மணிகண்டன் பதில். சரி, இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யாரையும் வந்து ஊடகத்தை யாரும் சந்திக்க வேணாம்லாம் எதுவும் சொல்லலை. அவங்களுக்கு வேறு சில வேலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. மாநாடு சம்பந்தமான வேலைகள் இருக்கிறதுனால வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க.
தவிர்க்கணும், ஊடகத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்லாம் யாருக்கும் வந்து குறிக்கோள் இல்லை. இது என்ன அளவுல நான் சொல்றேன் நான், சரிங்களா? நான் பேசுறத வச்சு சொல்றேன், அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கறத வந்து பிளான்டா சொல்லி தான் இருக்காங்க. இல்ல நான் வந்து அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன், தலைமையில இருந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார். வேற எந்த விஷயத்துக்கு கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. இது அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல நான் சார் என்னதான் ஒரு மாநாடு நடத்துறாங்க எல்லாருக்கும், அவர் சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் அவர் சொல்றாப்புல மாநாட்டில் எல்லாருக்கும் வேலை இருக்குங்கிறது முக்கியம். அதே போல மாநாடு நடக்கின்றது, என்ன செய்ய போகின்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே. டிவியில ஒரு ஆள் உட்காரணும் சொல்ல வேண்டாமா? அது கூட நான் சொல்ல 10 லட்சம் பேருக்கு போய் சேருது சார். இங்க வந்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு நேரடியா போகுது. ஒரு மறு ஒளிபரப்பு உண்டு உங்ககிட்ட, நைட்லயும் பாக்குறான், காலையிலயும் பாக்குறான். அது அவருக்கு மைண்ட்ல படலன்னு சொன்னா அவர் அரசியல்வாதியா? இல்ல, அவரோட கவனத்துக்கு இந்த விஷயம் போச்சாங்கிறதே சந்தேகமாக. அரசியல்வாதி நீங்க முடிவு பண்ணணும். நீங்க சிஎம் இல்ல. அவர் கவனத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு வார்த்தைகளை அது மாதிரிலாம் விடாதீங்க. அவருக்கு தமிழ்மணி சார் அதை தாண்டி ஒரு பெரிய வட்டம் அங்க இருக்கு அப்படிங்கறத நான் இதை விட மறைமுகமா சொல்ல முடியாது. நன்றி, இதே போதும். அழகா சொல்லி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.